ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு டேஸ்டியான பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானல் வச்சுட்டு நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கடுகும் பட்டை லவங்கம் அந்த பிரிஞ்சி எல்லாம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அரைச்சி வச்சு தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் வதக்கி விடணும். நல்லா வதங்கி வந்ததும் கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கி வரும், அது வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். கலருக்காக கொஞ்சம் நல்ல ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரகத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா கொதித்து வரணும். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா டிஃபனுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்து வந்ததும் புளி சேர்த்துக்கலாம். இது கூட புளி கரைச்சி சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடணும். நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா கொதித்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அது நல்லா அழுத்தி விட்டுட்டா மசாலாலாம் அது உள்ளே இறங்கும். அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுட்டு அவ்வளோதான், டேஸ்டியான பொட்டேட்டோ கிரேவி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.